ஓம் நம சிவாய. திருவெம்பாவை பாசுரம் 5 இன்னைக்கு பார்க்கலாம். அதனோட அர்த்தத்தையும் அதை எப்படி படிக்கிறதுங்கிறதையும். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடிச் சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போது பற்களை வர்ணிச்சாச்சு இல்லையா 2 பாசுரத்தில். இப்போது அவருடைய கூந்தலுடைய மனத்தை சொல்கிறாங்க. நறுமண திரவியமெல்லாம் பூசி அந்த இப்போ ஹேர் ஆயில், அப்புறம் அந்த ஹேர் ஸ்ப்ரே இதெல்லாம் வந்துருச்சு, பர்ஃப்யூம் மாதிரி. அன்னைக்கு சாம்பிராணி அகல் அதெல்லாம் புகைச்சி அந்த முடியை காய வைப்பாங்க. அதில் ஏற்படுகின்ற அந்த வாசமானது நறுமண பூங்குழல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வாசம் இருக்கும் அந்த கூந்தலுக்கு. அப்படிப்பட்ட திரவியங்களையெல்லாம் பூசிய அந்த கூந்தலையும் பாலும் தேனும் ஊறி கிடக்கின்ற அந்த உதடுகளை கொண்ட, பாலும் தேனும் சேர்ந்தால் எவ்வளவு இனிமையாக இருக்கும், அப்படிப்பட்ட உதடுகளை உடைய அந்த பெண்ணை, அதாவது தூங்குற அந்த தோழியை இப்படி வர்ணிக்கிறாங்க. திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்று அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத ஒரு பெருமையை உடைய நம்மளுடைய சிவபெருமானை, அப்படி இந்த அடிமுடி தரிசனம் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த அடிமுடி தரிசனம் அந்த 3ஆம் ஜாம பூஜையில் அது நடக்கும். அதுக்கு ஒரு கதையே இருக்குது. நான் அந்த கதையை என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், மகா சிவராத்திரி கதைகள்ங்கிறதுல. அந்த மாதிரி யார் சிவனுடைய முடியை பார்க்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கு ஒரு கதை தான். அந்த கதை அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட பெருமையை உடைய அந்த சிவபெருமானை துதிக்கின்ற அப்படின்ட்டு அவரை வர்ணிக்கும்போது அப்படிப்பட்ட வர்ணனையை இங்கே சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அவங்கள தெரியும், நீ சாதாரணமாக பேசுகிற, நம்மால் மட்டுமில்லை இந்த உலகத்தில் இல்லை எவராலுமே யாராலையுமே அவரை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன் இன்னும் கேட்டால் தேவர்களால் கூட அவரை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி புரிஞ்சிக்கவே முடியாத ஒருத்தர் யாருன்னா அவர் தான் நம்மளுடைய அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த பரமசிவனை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை நாம் உணர்ச்சி பெருக்கோட உள்ளம் உருகி சிவசிவா அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு நம்ம அழைக்கிறோம் அவரை, இல்லையா? நீயோ இதை உணராமல் தூங்கிட்டுருக்க, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே தெரிஞ்சுக்காமல் தூங்கிட்டுருக்க, முதல்ல கதவை திற அப்படின்ட்டு அந்த தோழியை எழுப்புறாங்க. திருவண்ணாமலை பெண்கள் அந்த தோழியை எழுப்புறாங்க. இப்போ இதை நீங்கள் ஒவ்வொரு லைனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் இன்னும் புரியும். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். அதாவது மாலறியா நான்முகனும்னா, மால்னா யார்? திருமால். நான்முகன் அப்படின்னா யார்? பிரம்மா. அவங்க 2 பேருமே அவ்வளோ பிரயத்னம் பண்ணி அப்படிப்பட்ட அந்த அடிமுடி தரிசனத்தை காண்பதற்கே ரொம்ப பிரயாசப்பட்ட அந்த மலையில் வாழும், அந்த திருவண்ணாமலையில் வாழும் அந்த பரமேஸ்வரனை, அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை பாலூறு தேன்வாய் படரி கடைத்திரவாய், அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு பாடும் பேசும் அப்படின்னு அர்த்தம். பொக்கங்களே பேசும், அவருடைய புகழை, பொக்கங்கள்னா அவருடைய புகழை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பாலூறு தேன்வாய் படரி கடைத்திரவாய், பாலும் தேனும் கலந்த ஒரு சுவைமிக்க ஒரு உதட்டை கொண்ட, வாயை கொண்ட தோழி, இந்த கதவை திறவாய்
ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனேன்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். இந்த இந்த உலகம் அத்தனையுமே உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே அவருடைய புகழை பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவரை சிவா சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓலமிட்டு கூப்பிடும் பொழுது நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே எழுந்திரு அப்படின்னு அந்த தோழியை எழுப்புகின்றார்கள். இப்போ இந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த பாசுரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை கூட இந்த பாசுரத்தை படிக்கலாம். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோ போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படரி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடிச் சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததில் பாசுரம் 6 எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம், அதனோட அர்த்தத்தை பார்க்கலாம். ஓம் நம சிவாய.